இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த சத்திய நேர நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ரோம நிருபத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த ரோம நிருபத்தின் கருப்பொருளாக நாம் ஒரே ஒரு வார்த்தையை எடுத்தோம். அது என்னவென்றால் காஸ்பல் மைண்ட் ரினுவல் ரிமைண்டர். இந்த வார்த்தை 3 வசனத்தை சேர்த்து நம்ம இதை சொல்கிறோம். ரோமர் 12:1, அதே போல் ரோமர் 15ஆம் அதிகாரத்தின் வசனம், அதே போல் ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். சுவிசேஷத்தின் அல்லது சுவிசேஷத்தினாலே மனம் மறுரூபமாக்கக்கூடிய நினைவூட்டிகள். ஸோ மனதை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கக்கூடிய காரியங்கள். ஃபஸ்ட்டு தேவனை அறிகிற ஒரு அறிவு 1ஆம் அதிகாரத்தில் அது விளக்குறார். 2ஆம் அதிகாரத்திலே அந்த தேவனுடைய ஐஸ்வர்யம், அவருடைய கேரக்டர், எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை அவர் சொல்கிறார். 3ஆம் அதிகாரத்திலே அவர் கிருபாதாரபடியாக சொந்த குமாரனை கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே எல்லா வேத வாக்கியங்களையும் குறித்து அவர் விளக்கி சொல்லுகிறார். அதே போல் நம்மையும் அவர் நீதிமானாக்கி விட்டார் என்று விளக்கி சொல்லுகிறார். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் 5ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஜீவனை அடைந்து ஆளுவோம். ஒரு மனிதனாலே பாவம் வந்து எல்லாரும் பாவியானது போல கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாம் எல்லாரும் ஜீவனை அடைந்து ஆளுவது அதிக நிச்சயம் அப்படின்னு அவர் அழகாக முடிக்கிறார். இன்றைக்கி நாம் 6ஆம் அதிகாரத்தை படிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய கீ டெக்ஸ்ட் 11வது வசனம். 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது அப்படி ரவுண்ட் பண்ணிடுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். டெய்லி காலையில் வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆவியிலே நிரம்புகிறோம், நல்ல அந்நிய பாஷை பேசி நல்லா இருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு காரியம் நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மைண்ட் ரினுவலில் சுவிசேஷத்தை கூட அது என்ன அப்படின்னா, உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கென்று தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். மைண்ட் ரினுவல் ஆகக்கூடிய ஒரு காரியம். ஏன் அப்படின்னா 5ஆம் அதிகாரம் வரை சொல்லிட்டார், நாம் ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்று. அப்போ ஜீவனை அடைந்து ஆளுவோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு புதிய மனிதன், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படி என்றால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 4ஆம் வசனத்தில் 6:4, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டேன், நான் புதிய ஒரு ஜீவன் பெற்றிருக்கேன், அதனால் புதிய ஜீவனுள்ளவராக நடக்கணும். ஏன்னா நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். அவர் எழுதுகிறார் 5ஆம் வசனத்தில், மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டால் நாம் உயிர்த்தெழுவின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். ஸோ அவரோடு மரிச்சோம்னா அவரோடு பிழைத்திருப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு தான், ஸோ நீங்களும் உங்களை அப்படியே பாவத்துக்கு மரித்ததாகவும் கிறிஸ்துவோடு பிழைத்திருக்கிறதாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படி டெய்லி எண்ணணும். என்னுடைய பழைய மனிதன் மரித்து போய்விட்டான். அடிக்கடி நான் சில மீட்டிங்கெல்லாம் சொல்லது உண்டு, அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது யாராவது ஒருத்தர் நம்மளை தவறாக பேசிக்கொண்டே இருக்கிறார் அல்லது ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கும்போது நம்ம மைண்டை ரினுவல் பண்ணணும். நாம் மரித்து விட்டோம் அப்படி பாக்ஸில் வச்ச மாதிரி மைண்டை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த எதிரான உள்ள ஆள் பேசிக்கிட்டே இருக்க ஒரு செத்த பிரேதத்தை பார்த்து பேசினா ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், அவர் பேசி பார்ப்பார், என்னெல்லாமோ செஞ்சு வைப்பார், தன்னால் போயிடுவார். நீங்கள் ஒரு பிரேதத்தை எட்டி அடிங்க, உதைங்க, அது திருப்பி உங்களை அடிக்காது. அதுதான் அவர் அங்கே எழுத வரார். கிறிஸ்துவோடு மரித்தீர்கள், உங்களுக்குள்ளே வாழ்கிறது கிறிஸ்து ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் ஆக்டிவேஷன் ஆகாமல் அமைதியாக இருக்கும்போது அங்கே ஆக்டிவேஷனுக்கு ஒருத்தர் வரார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே இந்த சென்டரில் தான் இருக்குது. அதாவது நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் பிழைச்சிருக்கிறேன், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். யாராவது என்னை திட்டும்போது, என்னை புறக்கணிக்கும் போது, என்னை ஏதாவது இன்சல்ட் பண்ணும்போது அது அவரை புறக்கணித்த மாதிரி. இந்த தாட் உங்களுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா அந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ளே வேலை செய்யும்.
நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது காஸ்பல் மைண்ட் ரினுவல். ஏனென்றால் 6ஆம் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு, 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நெடுகவே தான் எழுதுறாரு, சிலுவை, இந்த கல்வாரி, அதான் ஃபோக்கஸ். என்னுடைய பழைய காரியங்கள்லாம் மறித்து விட்டது, போய்விட்டது, நான் புதிய ஜீவன் உள்ளவன். இப்படி நான் திங்க் பண்ணி என்னுடைய அவயங்களையெல்லாம் நான் நீதிக்கு ஒப்பு கொடுக்க நான் இப்போ சிகரெட் குடிக்க முடியாது. ஏனென்றால் இந்த கை கிறிஸ்துவோடு மறிச்சிருக்கு. ஒரு வாலிப பையனாக இருந்தால் நான் யாருக்கும் சட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். அந்த காலத்தில் தான் லவ் லெட்டர் எழுதுவாங்க, இப்போலாம் அப்படி கிடையாது. எஸ்எம்எஸ்ஸோ இல்லைன்னா என்னதோ பண்ண முடியாது. ஏனென்றால் என்னுடைய கரம் சிலுவையிலே அவரோடு மறித்தாச்சு. பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து. இப்படி நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு அவர் எழுதுறார். 13வது வசனம், நீங்கள் உங்கள் அவயங்களை, அதாவது கரங்களை, எதனாலும் சரி, அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல், அதாவது இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி அதே எப்போதும் பார்த்துக்கிட்டே இருந்து அந்த மைண்டு அந்த மாதிரி போகாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்கு ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஸோ எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், அதனால் இதை சரீரம் அவருக்குரியது. அந்த தாட் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். இதை விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்காரு. சிலுவையில் என் பழைய மனுஷன் மறிச்சிட்டான். இந்த மாதிரி டெய்லி எண்ணி கொள்ளும்போது நம்முடைய மைண்ட் ரினுவல் ஆகுது. மைண்ட் ரினுவல், மனம் மறுரூபம் அடையுது. 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதனாலே என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமா கூடாதே. இதுக்கு மேலே என்ன தெரியுமா எழுதியிருக்காரு? 14ல் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. தெளிவாக அதில் எழுதியிருந்தார், பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் டெய்லி எண்ணிக்கொள்ள இப்போ நீங்கள் ஒரு பிரமாணத்துக்குள்ளே வாழலை. இப்போ எதுக்குள்ளே வாழ்கிறீங்கன்னா, கிருபாதார பலி ஆகிய கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறீங்க. அதுதான் கிரேஸ். தேவன் கிறிஸ்துவினாலே நமக்கு செய்த ஒரு காரியம். நம்முடைய பாவங்களை எண்ணாமல் பாவிகளாக இருக்கையிலே எனக்காக மரித்தார். இந்த அன்பெல்லாம் நான் உணர என்னால் பாவம் செய்ய முடியாது. அதான் அவர் எழுதுறார், பாவம் உங்களை டொமினியன், ஆங்கிலத்தில் இருக்கும், ஆளுகை செய்யாது. ஏனென்றால் தேவ அன்பு தான் என்னை இப்போ ஆளுகை செய்யுது. ஸோ தெளிவாக இதில் போட்டிருக்கு. அதனால் பாவம் செய்ய முடியுமா? முடியாதே, அழகாக எழுதுறார். ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா விளங்கிக்கிடணும். தேவனுடைய அன்பை நான் உணர அந்த கிரேஸ் எனக்குள்ளே வர என்னால் பாவம் செய்ய முடியாது. அது மாத்திரம் இல்லை, 23ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக எழுதுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். அப்போ இட்டர்னல் லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுது. எப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே நித்திய ஜீவன் கன்ஃபார்மாக வந்துடுது. இது 6ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக அவர் எழுதி க்ளோஸ் பண்ணும்போது இப்படி வர்றார். ஸோ இதனுடைய நடைமுறை பயனை நம்ம எழுதணும், ப்ராக்டிக்கல் டிப்ஸ் இந்த அதிகாரத்தில். சரியா? என்ன எழுதுகிறார் அப்படின்னா நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாமோ என்று சொல்லுவோமோ கூடாதே. இப்போ இந்த நவீன காலத்தில் இதான் பிரச்சனை. இந்த கிருபை என்று சொல்லி நம்ம பாவம் செஞ்சுக்கிடலான்னு துணிகரமாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் இந்த சத்தியங்களே தெரிகிறதில்லை. பைபிளை இந்த மாதிரி கிரமமாக படிக்கிறது இல்லை. நீங்கள் கிறிஸ்துவின் அன்பையும் கிருபையும் உணர பாவம் செய்ய முடியாது. உங்கள் ஸ்டாண்டர்டு மாறிடும். ஏனென்றால் உங்களுக்குள்ளே கிறிஸ்து வாழுகிறார். ஆவியானவர் உங்கள் ஆவியிலே ஜாயிண்ட் ஆகிறார். உங்கள் சரீரம் தேவன் தங்குற ஆலயம். இப்படிலாம் உங்களுடைய மைண்டு ரினுவல் ஆகும்போது எப்படி பாவம் செய்ய முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அவர் எழுதிக்கிட்டே போய், நீ பாவத்துக்கு மறிச்ச நீ எப்படி பிழைக்க முடியும்? நீ கிருபைக்கு உட்கப்படுறதுனால பாவம் ஒன்றே ஆளுகை செய்யாதே. நீ நீதிக்கு அடிமையாக நீ ஒப்பு கொடுத்துருக்காம சரீரத்தை, அதனால் நீ அங்கே வர முடியாது. உனக்கு பரிசுத்தமாகுதல் உனக்கு இப்போவுமே கிடைக்கும், முடிவு நித்திய ஜீவன். அழகாக அந்த அதிகாரம் முழுவதும் அவர் எழுதியிருந்தார். அதனால் கிருபை இருக்குதுன்னு சொல்லி பாவம் செய்கிறது, அப்போ அவன் மனம் திரும்பவே இல்லைன்னு அர்த்தம். என்கிட்ட கேட்டால் மனம் திரும்பாமல் பேசிட்டு கிடக்கிற ஆட்களாக இருக்கும்.
ஒருத்தன் உண்மையாய் மனம் திரும்பினால், அதாவது மைண்டு மாறினால், இந்த சிலுவையின் அன்பை ஒழுக்கமாக அவன் திங்க் பண்ணான், அவனால் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவ அன்பு இது எப்படின்னா, அதாவது என்னை இவ்வளோ தூரம் அவர் நேசிக்கிறாரா, இந்த அன்பு எனக்குள்ளே வரும்போது நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? யோசேப்பு கதையை நீங்கள் நல்லா வச்சுக்கலாம். அந்த ஓனர் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த அன்பு உச்சக்கட்டமாக அவன் ஆண்டவரை வேறு அறிஞ்சு வச்சுருந்தான். 1ஆம் அதிகாரத்தில் ரோமரில் படிக்கிறோம், அவர் எங்கும் இருக்கிறார், எல்லாம் அறிந்தவர், அவன் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாவம் செய்கிற சூழ்நிலைகள் வரும்போது அவனால் செய்ய முடியல. ஏன்? தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அந்த உணர்வு, அடுத்தது அந்த அன்பு, என்னை நம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? புரியுதா உங்களுக்கு? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலையில் இருக்கலாமோ கூடாதே. கிருபை நம்மளை பாவத்துக்கு மறிக்க வைக்கிறது. கிருபை நம்மளை பாவத்தை மேற்கொள்ள விடாது. பாவத்தில் நம்மளை விடுதலையாக்குகிறது, அது நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. நீங்கள் 6ஆம் அதிகாரம் 22 நான் வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்போ கிருபை பெருகும்படி. அதனால தான் ஒரு குடிகார கணவன் அல்லது குடிகார தகப்பன் இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, அல்லது யாராவது உங்கள் தெருவில் இருந்தால், ஃபஸ்ட்டு அவங்கள அற்பமாகவே பார்க்கக்கூடாது. முதல்ல அதை நம்ம படிக்கணும். அவனுக்காக கிறிஸ்து மரிச்சாச்சு, இப்போ அவருக்கு கண்ணு திறக்கப்படணும். அந்த சத்தியத்தை நீங்கள் தான் சொல்லணும். அவன் தோலில் கை போட்டு அவனை நேசித்து, உன்னை ஒருத்தர் நேசிக்காருப்பா, அதனால தான் நான் உன்னை நேசிக்க, இந்த மாதிரி வந்துட்டுன்னு வச்சுருங்களேன், நீங்கள் கிடந்து முக்கிட்டு கிடக்காண்டான். ஆண்டவரே மதுவான கடைகளை அடைங்க ரைட்டுப்பா, நல்லது. தனிப்பட்ட மனிதனுக்கு இந்த சுவிசேஷம் தெரியாது. இந்த சுவிசேஷம் அவனுக்கு தெரிய வரும்போது குடியை தன்னால் விடுவான். எல்லாரும் குடியை விட்டாச்சுன்னா அப்புறம் கடையை மூடிதானே ஆகணும். அதனால தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை செய்யணும். முதல்ல குடிகாரங்க யாராவது நெருக்கமாக உங்களுக்கு, முதல்ல அவங்ககிட்ட நண்பனாக மாறுங்க. அவனை பார்த்து விரோதமாக செய்யாங்க. முதல்ல அவன் தோல் மேலே கை விடுங்க, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களை நல்ல நண்பனாக்கின பிறகு அவனுக்கு இந்த காஸ்பலை சொல்லுங்க. நீ பாவியாக இருக்கும்போதே ஒருத்தர் உன்னை நேசிக்கார், இன்றைக்கும் நேசிக்கார், நீ எவ்வளோ குடித்தாலும் உன்னை நேசிக்கார். இந்த அன்பை விட்டு நீ எங்கேப்பா போகிற? இப்படி பேசி பாருங்களேன். இந்த சுவிசேஷத்துக்கு வல்லம் இருக்குது. தேவ பலன் அவனை அப்படியே டெலிவரன்ஸ் ஆக்கும். அந்த மயக்கம் தெளியும். இந்த அன்பு இப்போ உங்கள் மேலே உள்ள அன்பில் தான் அவன் குடிய விடணுமே தவிர நீங்கள் சொல்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. நீங்கள் சொல்ல நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, தேவ அன்பு உங்களை நிரப்புது. தேவ அன்பு நிரப்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது கணவனாக மனைவியாக இருக்கலாம், அல்லது யாராக இருக்கலாம். அப்படியே சொல்ல அந்த கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி ஆதாயப்படுத்தி, அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்திற்கு நாம் எல்லாரையும் ஆண்டவர் சாட்சிகளாய் வைத்திருக்கிறோம். ஸோ பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அப்படின்னா கனெக்டட் வித் காட், தேவனோடு ஒரு இணைப்பு. இந்த நிருபத்தை நீங்கள் ஸ்டெப்பாக படித்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். என்ன எழுதணும் அப்படின்னா, தேவனை குறித்த ஒரு அறிவு. ரோமர் 1ஆம் அதிகாரம். அது அவருடைய ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், கிருபாதார பலியாக கொடுத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ணுகிறது. அப்படி கொண்டு வரணும் நீங்கள். அப்படி தான் அவர் எழுதிட்டே வர்றாரு. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சனால நமக்கு எல்லாருக்கும் ஜீவன் கிடைச்சிக்கிட்டு. இதை எண்ணிக்கொள்ளுங்கள். இதை எண்ணிக்கொள்ள நீங்கள் பரிசுத்தமாவீர்கள். இந்த பூமியில் ஆல்ரெடி யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். ஏற்கனவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம். அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, கனெக்டட் வித் காட், நித்திய ஜீவன் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுது. ஆண்டவரோடு நாம் அந்த லைஃப், அந்த ஃபுல் ஸ்விங்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது சொல்கிறால, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவத்தண்ணில் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். அப்போ ஒரு குடிகாரனை பார்க்கும்போது, ஒரு பாவத்தில் கிடக்கிறவனை பார்க்கும்போது, அந்த மனதுருக்கம் அப்படியே அவனுக்கு அந்த ஆவியானோட இந்த ஃப்ளோ
உங்கள்கிட்ட இருந்து அது ஃப்ளோ ஆகும்போது அவன் அழகாக ரட்சிக்கப்பட்டுருவான். இதான் தெய்வன்பின் வெள்ளம் தேவைன்னா அது நம்மகிட்ட இருந்தால் போகணும். அப்படி விசுவாசிக்கும் போது நம்முடைய இடத்துலேருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போய் பிறரை வாழ வைக்கும். இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவர் இதை தான் எழுதுகிறார். பாவத்திலிருந்து விடுதலையாகிற அந்த செய்தி. பழைய மனுஷன் இறந்து போயிட்டான், புதிய மனுஷன் வாழுகிறான்னு நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த மைண்டு ரினுவலில் இந்த மைண்டு செட்டிங் தான் ரொம்ப 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 முக்கியம். இதைத்தான் பிசாசு எடுக்க பார்க்கான். நீங்கள் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இயேசு கிறிஸ்துட்டே அவன் முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு நாள் இதை படிச்சிருக்க மாட்டீங்க, இன்றைக்கி வேணால் எடுத்து படிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் தயவு செய்து அதை திருப்பி பாருங்கள். நம்ம உடனே இயேசு கிறிஸ்துவின் சோதனை மனுஷன் 44 மாத்திரமல்ல இப்படி பேருதான் பார்த்தீங்களா? நான் அதுக்கு முன்னாடியே ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனானால், தமிழில் இன்னும் அழுத்தம் திருத்தமாக இருக்கு, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், குமாரனே ஆனால். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்துலையும் எப்படி இருக்கும், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். ஃபஸ்ட்டு அவன் கை வைக்கிற இடமே தான் அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் நமக்குள்ளே வந்துட்டு அப்படின்னாலே ஒரு கவலை பிரச்சனை எல்லாம் தன்னால் வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்ததினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள். அடிச்சார் பாருங்க இயேசு கிறிஸ்து, எழுதியிருக்கிறது போடு அப்படின்ட்டு. நம்மளும் அதில் நிற்கணும். எழுதியிருக்குப்பா, யோவான் 1:12, நான் ஆண்டவருடைய பிள்ளை நிற்கணும். எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கு ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று. நான் அதில் நின்றுறேன், ஸ்டாண்ட். இந்த எழுதியிருக்கிறதுலே நீங்கள் நிற்க 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 உங்கள் லைஃபே மாறிடும். ஒரு நாள் விட்டே கொடுக்கக்கூடாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவ நீதியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அவர் என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அதாவது நான் இப்படி இதை திங்க் பண்ண நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, என்னிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து போகும். எனக்குள்ளே ஆவியானவர், என்னுடைய ஆவியிலே அவர் ஜாயிண்ட் ஆகியிருக்கிறார். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான், நான் அவரோடு இசைந்தவன். இதெல்லாம் நமக்கு வர 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 என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி திங்கிங், எண்ணம், எண்ணிக்கொள்ளுதல் நமக்குள்ளே வர வர நம்ம கனெக்டட் வித் காட், தேவனோடு என்றென்றும் தொடர்பிலே இருப்போம். நம்ம செய்கிறதுலாம் ஆசீர்வாதமாக இருக்கும், பேசுகிறது ஆசீர்வாதமான வார்த்தையாக வரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வார்த்தையிலே ஜீவன் வர ஆரம்பிக்கும். என்றால் நம்முடைய எண்ணங்கள் வசனத்தின்படியே அது மாறும். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீதிமொழிகள் 18:20 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அந்த அத்தாரிட்டியில் அது நடந்துடும். பேசுனா நடக்கும். அப்போ மைண்ட் செட்டிங்கில் நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்து என்னிலே வாழுகிறார், இந்த தாட்டு திரும்ப திரும்ப வர 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 அது எனக்குள்ளே பிரவாகித்து ஓட ஓட அந்த எண்ணெய் எனக்குள்ளே வர 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 நான் பேசுகிற வார்த்தையிலே ஜீவன் வருது. யாராவது வியாதியோடு இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகும், சுகம் உண்டாயிரும். யாராவது ஒரு பிரச்சனையோடு வரும்போது இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி நீங்கள் ஜெபத்தை முடிக்கும்போது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் ஆசீர்வதிக்கிறீங்களோ அது ஆசீர்வாதம் அப்படியே பழிக்கும். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவினாலே, கல்வாரியினாலே நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் இவையெல்லாம் சும்மா கிடைக்கல. இதை நாம் விசுவாசிக்கும் போது நமக்குள்ளே அது செயலாற்றுகிறது. கரெக்டட் வித் காட். நித்திய ஜீவன் இப்போவுமே ஸ்டார்ட் ஆகி நான் இந்த பூமியிலே தேவனுக்காக கிரியை செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாக, ஒரு டூலாக பயன்பட ஆரம்பிக்கிறேன். தேவனுடைய கரத்திலே ஒரு வல்ல ஆயுதமாக நான் பயன்பட ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ளிருந்து ஜீவன் அது புறப்பட்டு போகிறது, மனிதர்களை வாழ வைக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய துக்கத்தில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். உங்கள் கண்ணு திறக்கப்படட்டும். எந்த வியாதியை குறித்தும் கவலையே படாதுங்க. கல்வாரியிலே அது முடிக்கப்பட்டிருக்கிறது தழும்புகளால். அவருக்கு தழும்பு இருப்பது உண்மை என்றால் நாம் குணமாகுவது உண்மை. அதை விசுவாசிங்க. பாருல
நல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க, நல்ல டாக்டரை பாருங்கள், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய விசுவாசம் சிலுவையிலே கிறிஸ்து முடித்த செயலிலே இருக்கட்டும். அதை நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. தழும்புகளால் குணமாகிறோம் எழுதியிருக்கிறது, நான் அதில் நின்றுதேன். ரிப்போர்ட் சொல்லிட்டு ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஸோ இது உண்மைதான், நிஜம்தான் இந்த ரிப்போர்ட். ஆனால் சத்தியம் என்ன அப்படின்னா, தழும்புகளால் குணமாகிறோம், சிலுவையிலே என்னுடைய வியாதிகளை அவர் சுமந்து விட்டார், ஜீவனை அடைந்து ஆளுவது. ஸோ நித்திய ஜீவனுங்கிறது இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் மரண பயம் நமக்கு அதாவது மரணத்தை குறித்த பயம் உங்கள்கிட்ட இருந்து வெளியே போயிடும். பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக மாறும். உங்கள் வாய் ஒரு ஜீவ ஊற்றாய் மாறும். நீதிமொழிகள் 12:18 போட்டிருக்கு, நம்முடைய வாய் இது நாவு ஔஷதம். ஔஷதம் அப்படின்னா மருந்து, மெடிசின். பேசுகிற வார்த்தையே மருந்தாக மாறிடும். என்ன பேசுகிறீங்களோ அது அப்படியே நடக்கும், மறந்துடவே செய்யாத. அவனவன் தன் வாயின் பலனாலால் திருப்தி ஆவான். வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. 40 வருஷம் வனாந்திரத்துக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க, நாங்கள் இந்த வனாந்திரத்தில் மடிந்து போவோம், செத்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் வந்தார், பேசிகிட்டே இருந்தாலும் அவன் பேசினபடியே நடக்கொண்டு போயிட்டார். இன்றைக்கும் நம்ம நிறைய பேர் வீடுகளில் உட்காந்து இப்படியே தான் பேசுகிறோம். உங்கள் வாயில் உள்ள காரியங்களை மாற்றுங்கள், எண்ணிக்கொள்ளுங்கள், கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நாம் பாவியாக இருக்கும்போதே நேசிக்கிறார். இந்த உணர்வு நமக்குள்ளே வர 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 உங்கள்கிட்ட இருந்த கசப்புலாம் வெளியே போயிடும். அப்போ உள்ள ஜீவ ஊற்று அப்படி வந்துட்டு நீங்கள் அக்ரி ஆகணும் இந்த வார்த்தையோடு. நீங்கள் இதுக்கு ஆமேன், அதாவது நான் சொல்கிற இந்த வசனங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கும்போது தான் ஆவியானவர் அதை என்டாஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை க்ளீன் பண்ணுவார். வாசல் பிடிந்து தட்டுகிறேன்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வார்த்தை. என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக, சிட்சைங்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை நமக்குள்ளே வரும்போது நாம் விட்டு கொடுக்கணும். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் குத்தப்பட்டவர்களாய் இருதயத்திலே அதுக்கு என்ன கத்தி வச்சு குத்தலை, இருதயத்தில் வசனம் போய் குத்தின உடனே அவங்க ஒப்பு கொடுக்காங்க. ஸோ அங்கே நம்ம அப்படி பார்க்குறோம். இதே மாதிரி இந்த வசனங்களெல்லாம் கேட்கும்போது, ஆமாம் ஆண்டவரே, நீர் எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே, இந்த எண்ணிக்கொள்ளணும், நான் பழைய மனுஷன் இறந்து போயிட்டேன் ஆண்டவரே, அதனால் என் பழைய வைராக்கியம் கோபம் எரிச்செல்லாம் போயிட்டு நான் புது மனுஷன். இன்னும் பாருங்கள், கிறிஸ்தவ குடும்பங்களில் சண்டை போட்டுட்டு, சொந்த அண்ணன்கிட்ட பேசாமல், சொந்த தம்பிகிட்ட பேசாமல், சொந்த தங்கச்சிகிட்ட பேசாமல், கணவனுடைய தங்கைகள் அல்லது புருஷனுடைய தங்கச்சிகள் அல்லது மனைவியோட தங்கை, இப்படி பார்த்தீங்கன்னா அந்த இன்டர் ரிலேஷன்ஸே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் பாட்டு பிடிப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, மிஷினரி ஊழியங்கள் எல்லாம் செய்வாங்க. இதுக்கு பேர் தான் வஞ்சிக்கப்படுறது. ஏன் இவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், கல்வாரி அன்பு. என்னுடைய எந்த செயலையும் பாராமல் அவருடைய நேசித்தார். அந்த நேசத்தை என்னால் உணர முடியல. அதை நான் உணர்ந்தேன்னா இந்த பூமியில் நான் ஒரு மனித நேயமிக்க மனிதனாய் நான் வாழ்வேன். கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில் இருக்க போகிறோம் நம்ம எல்லோரும். ஒரு 120 வருஷம் இவ்வளோதான், மோசையை மாதிரி இருக்க போகிறோம். ஆனால் இதை தேவ சித்தத்தின்படி நம்ம வாழ்ந்து மறிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் வாழும்படி அழைத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்திற்கு சாட்சியாக அழைத்திருக்கிறார். இது மாபெரும் நற்செய்தி. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை நேசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் இப்படி தான் இருக்க முடியும். கள்ளத்துக்கு எறிகிறாங்க, சேவான மன்னியும் அப்படிங்கிற சுமத்தாதிரும். இதான் இந்த ஸ்பிரிட், இதான் இந்த கிறிஸ்தவனுடைய ஸ்பிரிட். இப்படி தான் இருக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. எண்ணிக்கொள்ளுங்கள். டெய்லி காலையில் வேதம் வாசித்து ஜோம் பண்ணி ஆவியில் நிரம்பி முடித்த உடனே எண்ணிக்கொள்ளணும். என்ன எண்ணிக்கொள்ளணும்? என் பழைய மனுஷனை பெட்டியில் வச்சாச்சு, நான் புது மனுஷன், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, என் ஆவியில் தேவ ஆவி ஜாயிண்டாக இருக்காரு, நான் தேவனால் விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன், இது தேவன் தங்கும் ஆலயம். இப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதை தான் கிருபை அப்படிங்கிறோம். கிறிஸ்து எனக்காக மறைத்திருக்கிறார். இந்த கிரேஸுக்குள்ளே பிரவேசிக்கும் போது
பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு காரியம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. எவ்வளோ அருமையான சத்தியங்கள் ஆண்டவரே, எவ்வளோ எளிமையாக நீ கொடுத்திருக்கிறீர். ஆவியானவர் எங்களை விளங்க வைக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கிருபையில் சேரும் சிலாக்கியத்தை கொடுத்திருக்கீங்களே, நன்றி. இந்த நாளிலே கண்கள் திறக்கப்பட்டபடினாலே நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.